வணக்கம். உங்களின் தினசரி தொழில் மற்றும் வாழ்க்கை பயணத்துக்கான இந்த விளக்க பகுதிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க கேரியர்ல நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பழமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு வரைபடத்தை பத்தி நாம பேச போறோம். அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 2. ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது, இல்லையா? அந்த முடிவுகளை எப்படி ரொம்ப சரியா எடுக்கலாம் அப்படிங்கறத நாம இப்போ விரிவாக பார்ப்போம். சரி, நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இந்த மேற்கோளை கவனியுங்க. ஞானம் ஒரு காவலாளியைப் போல செயல்பட்டு பாதுகாத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உண்மையான ஞானம் அப்படிங்கிறது சும்மா தகவல்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிற ஒரு செயலற்ற விஷயம் கிடையாது. உங்க ஒட்டுமொத்த கரியர் பயணத்தையும் பாதுகாக்கிற ஒரு ஆக்டிவான கவசம் அது. உங்களுக்குள்ளேயே இருந்து நீங்க தப்பான பாதையில போகாம உங்களை காக்கிற ஒரு காவலாளி. பகுதி 1. உண்மையான ஞானத்தை தேடுதல். ஒரு உறுதியான கேரியரை அமைச்சுக்கணும்னா வெறும் நம்மளோட மூளையை மட்டும் நம்பியிருந்தா போதாது. மாறாக உண்மையான புரிதலை நாம தீவிரமா தேடணும். அதுக்கான 3 முக்கியமான படிகள் இதுதான். முதல்ல கவனமாக கேட்கறது, 2வது முழுமையா கவனம் செலுத்தி புரிதலை தேடுறது, 3வது ஒரு புதையலை தேடுற மாதிரி அதை தீவிரமா தேடுறது. ஞானம் தானா யாருக்கும் கிடைச்சிடாதுங்க. அதை ஒரு பெரிய புதையல் மாதிரி நினைச்சு யாரு தேடுறாங்களோ அவங்களோட சிந்தனையை மட்டுமே அது முழுமையாக மாற்றி அமைக்கும். இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் மனித அறிவாற்றலால் மட்டுமே சிக்கலான தொழில்முறை பிரச்சனைகளை நாம சமாளிச்சிட முடியாது. அதுக்கு நமக்கு தெய்வீக ஞானம் தேவை. அதாவது கடவுளால் வழங்கப்படும் ஆழமான புரிதல். இந்த ஞானம் ஒரு கவசமாக செயல்பட்டு நேர்மையோட நடப்பவர்களோட பாதைகளை ரொம்ப சரியா வழிநடத்துகிறது. பகுதி 2. தவறான தேர்வுகளுக்கு எதிரான உங்கள் கவசம். இப்போ இந்த திரையில் கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஞானம் நம்ம இதயத்துக்குள் வரும்போது அது என்னென்ன செய்யுதுன்னு பாருங்க. அது அறிவை இனிமையானலாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குது. அதோட நல்ல தீர்ப்பளிக்கும் திறனை வளர்த்து ஒரு காவலாளியைப் போல உங்க வாழ்க்கையை பாதுகாக்குது. சரி, தவறு, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நீங்க தெளிவா அடையாளம் காண இதுதான் உங்களுக்கு பெரிய அளவுல உதவுது. பகுதி 3. பணியிடத்தில் தற்காலிக குறுக்கு வழிகளை தவிர்த்தல். இளம் வயசுல வேலையில சீக்கிரமா முன்னுக்கு வரணும்னு தற்காலிகமான குறுக்கு வழிகளை தேடுறது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த இடது பக்கத்தை பாருங்க. இது இருளின் பாதை. நேர்மையை கைவிடுறது, எண்களை திருத்துறது, உழைக்காத புகழ பெற நினைக்கிறது, அப்புறம் முகஸ்துதி சேருது. இதெல்லாம் ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா வலது பக்கம் இருக்கிற ஞானத்தின் பாதையை பாருங்க. அது இந்த தற்காலிக ஈர்ப்புகளுக்கு அப்பால் இதோட இறுதி விளைவுகள் என்னவா இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. உங்க கரியரை காலி பண்ற பொறிகள்ல இருந்து தப்பிக்க இது ரொம்பவே அவசியம். பகுதி 4. பொறுமை அலுவலக மோதல்களை தடுக்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப நேரடியா ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது ஒரு கதை அல்ல, இது உண்மையிலேயே நடந்த ஒன்று. ஞானம் இல்லாம அவசரப்பட்டு செயல்படுறதுனால நிஜ உலகத்துல பல திறமையான ஆட்கள் எப்படி தங்களோட பல வருட உழைப்பை அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத நாம தினமுமே கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். உடனே கோபத்துல ஒரு இமெயிலை டைப் பண்ணி அனுப்புறது ஞானத்தை புறக்கணிக்கிற செயல். இது தேவையில்லாத மோதல்களையும் குழப்பத்தையும் உருவாக்கும். ஆனா அதுவே நீங்க ஞானத்தை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? ஒரு படி பின்வாங்கி ஆழமா மூச்சு விட்டு நிதானமா பொறுமையான அமைதியான மற்றும் விவேகமான ஒரு பதிலை கொடுப்பீங்க. இது ஆபத்தான முடிவுகளை தவிர்த்து உங்க நேர்மையையும் பாதுகாக்கும். பகுதி 5. 2 பாதைகள், நிலைத்தன்மை அல்லது இழப்பு. இதை ரொம்ப தெளிவாக விளக்கும் விஷயம் என்னன்னா, உங்க ஒவ்வொரு நாள் முடிவும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான். ஞானத்தை பின்பற்றும் நீதிமான்கள் நன்மையின் வழியில் நடப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் அமைதியும் இருக்கும். இறுதியில பாதுகாப்பான பாதைகள் கிடைக்கும். ஆனா ஞானத்தை நிராகரிப்பவர்கள் மற்றவர்களையும் இருளில் வழிநடத்தி குழப்பத்தையும் அழிவையும் சந்தித்து கடைசியில முழுமையான இழப்பத்தான் அடைவார்கள். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த 2ல ஒரு பாதையை தான் உருவாக்குது. உங்களுக்கான இறுதியான கேள்வி இதுதான். உங்களின் தினசரி முடிவுகள் எந்த பாதையை உருவாக்கப் போகிறது? உங்களோட வெற்றிகரமான கரியர் பயணத்துக்கு கடவுளோட இந்த ஞானத்தை ஒரு வழிகாட்டியாக தேடுங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம் விடைபெறுவோம். இந்த ஞானம் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தட்டும்.
வாழ்ந்து நிற்பேன். தேடினேன் ஞானத்தை தங்கம் போல, கேட்டேன் ஆண்டவரை நம்பிக்கை கூட. திறந்தார் வழிகளை அன்பின் கையால், நிறைத்தார் இதயத்தை சமாதானத்தால். அவர் தரும் அறிவு என் காவலன், அவர் தரும் வார்த்தை என் கேடயம். தவறான பாதையில் செல்லாமல் தாங்கிடும் கரம் அவர் கிருபையாம். ஞானத்தின் பாதையில் நான் நடப்பேன், ஆண்டவர் வார்த்தையை நான் பிடிப்பேன். பொக்கிஷம் போலவே தேடி வந்தேன், உண்மையின் வெளிச்சத்தில் வாழ்ந்து நிற்பேன். இருளின் வழிகளை விட்டு வந்தேன், ஏமாற்றும் குரலை தள்ளி நின்றேன். நீதியின் பாதையில் கால் வைத்தேன், ஆண்டவர் சித்தத்தில் வெற்றி கண்டேன். அறிவு வந்ததே உள்ளம் மலர, அன்பின் ஒளியே வாழ்வில் நிறைய. கர்த்தரின் ஞானம் காக்கும் நாளும், கலங்காத நம்பிக்கை என்றும் வாழும். ஞானத்தின் பாதையில் நாம் நடப்போம், ஆண்டவர் வார்த்தையை நாம் பிடிப்போம். உலகம் மாறினாலும் அஞ்சிடாமல், உண்மையின் வெற்றியை பாடி நிற்போம். ஞானமே ஞானமே தேவன் தரும் வரமே, வாழ்வெங்கும் வழிகாட்டும் பரிசுத்த ஒளியே. ஞானமே 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 இதயத்தின் செல்வமே, ஆண்டவர் பாதையில் என்றும் நாம் செல்வோமே. ஞானத்தின் பாதையில் நான் நடப்பேன், ஆண்டவர் வார்த்தையை நான் பிடிப்பேன். பொக்கிஷம் போலவே தேடி வந்தேன், உண்மையின் வெளிச்சத்தில் வாழ்ந்து நிற்பேன். ஓ, தேடினேன் ஞானத்தை தங்கம் போல, கேட்டேன் ஆண்டவரை நம்பிக்கை கூட. திறந்தார் வழிகளை அன்பின் கையால், நிறைத்தார் இதயத்தை சமாதானத்தால். அவர் தரும் அறிவு என் காவலன், அவர் தரும் வார்த்தை என் கேடயம். தவறான பாதையில் செல்லாமல் தாங்கிடும் கரம் அவர் கிருபையாம். ஞானத்தின் பாதையில் நான் நடப்பேன், ஆண்டவர் வார்த்தையை நான் பிடிப்பேன். பொக்கிஷம் போலவே தேடி வந்தேன், உண்மையின் வெளிச்சத்தில் வாழ்ந்து நிற்பேன்.
நம்பிக்கை என்றும் வாழும். ஞானத்தின் பாதையில் நாம் நடப்போம், ஆண்டவர் வார்த்தையை நாம் பிடிப்போம். உலகம் மாறினாலும் மஞ்சிடாமல் உண்மையின் வெற்றியை பாடி நிற்போம். ஞானமே ஞானமே தேவன் தரும் வரமே, வாழ்வெங்கும் வழிகாட்டும் பரிசுத்த ஒளியே. ஞானமே 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 இதயத்தின் செல்வமே, ஆண்டவர் பாதையில் என்றும் நாம் செல்வோமே.